ஹலோ மக்களே, எனக்கு நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி இதை பற்றி யோசிச்சிங்களா? இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் அப்படின்னா விஜய் சார் அண்ட் அண்ணாமலை சார். ஸோ 2 பேரும் வந்துட்டு ஒன்று சேர்ந்தா நல்லாயிருக்கும், நல்லது. 2 பேரும் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்று சேரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் அண்ணாமலை சார் வந்துட்டு வேறு லெவலு. ஸோ அவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது அவரோட வேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே கிறிஸ்டல் கிளியராக அப்படியே ஒரு கருத்து முன் வச்சாரா, அந்த கருத்து அவ்வளோ கிளியராகவும் தெளிவாகவும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஐபிஎஸ் மூலம்னா சும்மாவா. ஸோ வேறு லெவலில் அவர். ஸோ என்னென்னா விஜய் சார் கூட சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய பர்சனலான ஒப்பீனியன். எல்லோரும் வந்துட்டு விஜய் சார் பற்றி வந்து குறைவாக எடை போட்டாலும், டிவிக்கு குறைவாக எடை போட்டாலும், அண்ணாமலை சார் மட்டும் நாம் நினைக்கிற மாதிரி அது சாதாரண ஒரு சக்தி கிடையாது. டிவிக்கு வந்து சும்மா எடை போட்டுறாதீங்க, அது வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னா அவர் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி நடந்துருச்சு. ஸோ அவர் எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப டீப்பாக, ரொம்ப எல்லாத்தையும் கிளியராக வந்து யோசிக்கிறது, பேசுகிறது ரொம்பவே சூப்பர் சார். ஸோ நீங்கள் எப்படியாவது ஒன்று வந்துருங்க. அண்ணாமலை சாரை பிடிக்காதவங்க உண்மையாலுமே யாருமே இருக்க மாட்டாங்க. ரீசெண்டாக நான் பார்த்தவர்கள் எல்லோரும் வந்துட்டு அவர் இருக்க இடம் தப்பு, ஆனால் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். நல்ல நினைக்கும், நல்லா இருக்கும்.